Hello guys, இந்த வீடியோவில் நாம Samsung M53 and OnePlus Nord CE2 5G இந்த ரெண்டு மொபைலும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், எந்த மொபைல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்புறமா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோன்னா இன்ஃபர்மேட்டிவ்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது மாதிரி என்னோட டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். டெய்லி ஈவினிங் 4 o'clock நம்ம சேனலில் புது வீடியோ ஷெட்யூல் வரும். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரலாம் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப வேஸ்ட்டில் இருக்கும். அண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் கூட Samsung M53 கம்பேர் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டீடைல் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது Samsung M53 ஏப்ரல் 22, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus Nord CE2 February 17, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். சாம்சங்கில் ஃப்ரண்ட்ல என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க தப்பில் மென்ஷன் பண்ணல, அண்ட் பேக்குமே மென்ஷன் பண்ணல. டிசைன் பஞ்சுவல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. இந்த மொபைலோட திக்னஸ் 7.4 mm வருது அண்ட் வெயிட் 176 grams வருது. OnePlus Nord இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சுவல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. 7.8 mm திக்னஸ் அண்ட் வெயிட் 173 grams கொடுத்துருக்காங்க. வெயிட் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது, பட் திக்னஸ் வைஸ் Samsung M53 ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. அண்ட் பில்ட் பொறுத்த வரைக்கும் OnePlus Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் வைஸ் OnePlus Nord CE2 பெட்டராக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். சாம்சங் இங்கே 6.7 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED ப்ளஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இந்த மொபைலில் இருக்குது. 20:9 கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் பிக்சல் டென்சிட்டி 394 pixel per inch இருக்குது. OnePlus Nord இங்கே 6.43 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 409 pixel per inch இருக்குது. ரெண்டு மொபைலுமே AMOLED டிஸ்பிளே இருக்கிறது குட். பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வின்னர் சாம்சங் தான், ஏன்னா 120 Hz AMOLED இருக்குது. ஸோ நான் சாம்சங் ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். Samsung 108 megapixel quad camera setup தந்திருக்காங்க. 108 megapixel primary camera, 8 megapixel wide angle and 2+2 megapixel depth and macro sensor இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரா இங்கே 32 megapixel கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 4K 1080psல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரியர் சைட் பிரைமரி கேமராலையும் 4K 1080ps வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். OnePlus Nord இங்கே 64 megapixel ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 megapixel primary camera, 8 megapixel wide angle and 2 megapixel macro sensor கொடுத்துருக்காங்க. 4K 1080ps வீடியோ இங்கேயும் ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 16 megapixel செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 1080psல ஷூட் பண்ணிக்க முடியும். OnePlus Nord CE2 ஓட கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. பட் சாம்சங்னு பொறுத்த வரைக்கும் இங்கே அட்லீஸ்ட் ஸ்பெக்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இங்கே பெட்டராக இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமராவுமே இங்கே பெட்டராக இருக்குது. 4K வீடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நான் சாம்சங்க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு MediaTek Dimensity 900 தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 920 கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் GPU Mali G68 MC4 இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்கும்போது OnePlus Nord CE2 ஆண்ட்ராய்டு 11 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் Samsung M53 ஆண்ட்ராய்டு 12 லான்ச் ஆயிருக்கு. இது ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல OnePlus நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அவங்களோட ஆக்சிஜன் OS தான். பட் இப்போது கலர் OSோட கொலாப் பண்ணியிருக்கிறதால இப்போ பியூரான ஆக்சிஜன் OS நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் OnePlus பொறுத்த வரைக்கும். அண்ட் சாம்சங்கோட One UI எல்லாத்துக்குமே இப்போ ஃபேவரட் ஆகிட்டு வருது. ரொம்பவே ஸ்லீக் அண்ட் க்ளீனாக இருக்குது. OS உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அண்ட் 5G பேண்ட்ஸை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மொபைலுமே சிமிலர் தான் இருக்க போது அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. பட் ஆண்ட்ராய்டு 12 லான்ச் பண்ணியிருக்கிறது சாம்சங்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ நான் சாம்சங்க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு பொறுத்த வரைக்கும் சாம்சங் அங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 25 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் அவங்க சார்ஜரே இன்க்ளூட் பண்ணல. OnePlus Nord CE2 இங்கே 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 65 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வைஸ் என்ன தான் சாம்சங் வின் பண்ணாலும் இங்கே சார்ஜிங் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கிறதால OnePlus Nord CE2 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்டு பெட்டர் சார்ஜிங் ஸ்பீடும் இருக்குது. ஏன்னா இங்கே 65 watt கொடுத்துருக்கிறதால. ஸோ நான் OnePlus ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். சாம்சங்கில் நமக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் தந்திருக்காங்க. பட் 3.5 mm ஆடியோ ஜாக்கான சப்போர்ட் இல்லை. பட் OnePlus Nord CE2ல 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு ஸ்லாட்கான சப்போர்ட் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். சாம்சங்கோட 6GB 128GB வேரியன்ட் நமக்கு 26,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus Nord CE2ஓட 6GB 128GB வேரியன்ட் 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த 2 மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துப்பீங்க. அண்ட் ஸ்டார் ரேங்கிங் வைஸ் எந்த மொபைல் வின் பண்ணதுன்னு பார்த்துப்பீங்க. அந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் OnePlus நாட்டில் பெட்டராக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே சாம்சங்கில் பெட்டராக இருக்குது. கேமராஸுமே சாம்சங்கில் தான் பெட்டராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் 2 மொபைலுமே சிமிலராக இருந்தாலும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்கும்போது சாம்சங் வின் பண்ணுது. பேட்டரி சாம்சங்கில் பெட்டராக இருக்குது. பட் சார்ஜரை இன்க்ளூட் பண்ணல. சார்ஜிங் ஸ்பீட் வைஸ் பார்க்கும்போது OnePlus Nord CE2 பெட்டராக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் 2 மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. 3.5mm ஜாக் வேணும்னா OnePlus Nord சூஸ் பண்ணிக்கோங்க. SD கார்டு ஸ்லாட் வேணும்னா சாம்சங் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸிங் நமக்கு OnePlus Nord CE2 தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சப்போஸ் இந்த மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா என்ன மொபைல் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் அதை வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.